நிகிதா வணக்கம். டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் 2 விமானங்கள் மோதி விபத்துக்குள்ளாக இருக்கிறது. குறிப்பாக ஸ்பைஸ்ஜெட் விமானம் ஒன்று நின்று கொண்டிருந்த ஆகாச ஏர் விமானத்தின் மீது மோதி இருக்கின்றது. இந்த விபத்து என்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஸ்பைஸ்ஜெட் விமானம் டாக்ஸிவேயில் சென்று கொண்டிருந்த போது அங்கு ஏற்கனவே நிறுத்தப்பட்டிருந்த ஆகாச ஏர் விமானத்தின் இறக்கை பகுதியில் மோதி இருக்கிறது. இதன் காரணமாக ஸ்பைஸ்ஜெட் விமானத்தினுடைய வலது பக்க இறக்கை முழுவதுமாக சேதமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. அதே போன்று இந்த மோதலில் 2 விமானங்களும் சேதமடைந்திருக்கக்கூடிய நிலையில் ஆகாச ஏர் விமானத்தின் சிறகு நுனி விங் டிப் பகுதி சேதமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்தில் பயணிகள் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்று முதற்கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்நிலையில் தான் இந்த விபத்துக்கான காரணம் குறித்தும் தீவிரமாக விசாரிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த நிகழ்வை பொறுத்தவரையில் இந்த விபத்தில் லேவில் இருந்து வந்த ஸ்பைஸ்ஜெட் விமானமும் ஹைதராபாத் செல்ல தயாராகி கொண்டிருந்த ஆகாச ஏர் விமானமும் மோதி இருக்கின்றது. அதாவது ஏற்கனவே நின்று கொண்டிருந்த விமானத்தின் மீது ஹைதராபாத் செல்ல தயாராகி கொண்டிருந்த ஆகாச ஏர் விமானத்தின் மீது ஸ்பைஸ்ஜெட் விமானம் மோதி இருக்கின்றது. இந்த விபத்து நடைபெற்ற உடனடியாக சுதாரித்துக் கொண்ட அதிகாரிகள் உடனடியாக இந்த விபத்து குறித்து தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள். அதே போன்று இந்த ஸ்பைஸ்ஜெட் விமானம் தரையிறங்கிய பிறகு நுழைவு வாயிலை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் தான் ஆகாச ஏர் விமானம் புறப்படுவதற்காக பின்னோக்கி இழுத்துச் செல்லப்பட்டது. இந்த நகர்வுகளின் போதுதான் ஸ்பைஸ்ஜெட் விமானத்தின் இறக்கை பகுதி ஆகாச ஏர் விமானத்தின் வால் பகுதியில் மோதி இருக்கின்றது. இந்த விபத்து நடைபெற்ற உடனடியாக அதிகாரிகள் விரைந்து வந்து விபத்துக்கான காரணம் குறித்து விசாரித்து வருகிறார்கள். விபத்து நடந்த உடனேயே 2 விமானங்களும் அதனுடைய சர்வீஸ் என்று சொல்லப்படக்கூடிய சேவையில் இருந்து நிறுத்தப்பட்டு விரிவான ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஒரு விமானம் சிறிய அளவிலோ அல்லது பெரிய அளவு விபத்துக்குள்ளாகும் போது அது உடனடியாக இயக்கப்படாமல் அது சேவையில் இருந்து நிறுத்தப்பட்டு விரிவான ஆய்வுகள் சோதனைகள் உட்படுத்தப்பட்ட பிறகுதான் இது சரியாக இருக்கிறது, எந்த பிரச்சனையும் இல்லை என்று உறுதிப்படுத்தப்பட்ட பிறகுதான் விமானம் மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்படும். அந்த அடிப்படையில் தான் விபத்து நடந்த உடனே 2 விமானங்களும் சேவையிலிருந்து நிறுத்தப்பட்டு விரிவான ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறை மற்றும் விமானிகளுடைய தகவல் பரிமாற்றத்தில் ஏற்பட்ட குளறுபடிகள் குறித்து DGCA தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விமான விபத்து இதுபோன்று தகவல் பரிமாற்றத்தில் ஏற்பட்ட குளறுபடிகள் தொடர்பாக விசாரிக்கப்படக்கூடிய அந்த அமைப்பு தீவிரமாக விசாரித்து வருகின்றார்கள். விபத்தின் போது பயணிகள் மற்றும் அங்கிருந்த ஊழியர்கள் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை என்றும் உடனடியாக அனைவரும் வெளியேற்றப்பட்டார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த விபத்து என்பது பெரிய அளவிலான இல்லாமல் ஒரு சாதாரண நின்று கொண்ட விமானத்தின் மீது ஸ்பைஸ்ஜெட் விமானம் மோதி அதனுடைய இறக்கை பகுதி முழுவதுமாக சேதமடைந்திருந்தாலும் கூட இந்திரா காந்தி விமான நிலையம் என்பது டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் என்பது மிக முக்கியமான ஒரு விமான நிலையமாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு விமானத்தில் ஏற்பட்ட இந்த விபத்து என்பது சாதாரணமாக கடந்து போகக்கூடிய விடயம் கிடையாது. ஒருவேளை பெரிய அளவிலான விபத்து ஏதேனும் ஏற்பட்டு பயணிகள் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டதால் நிலைமை என்பது இன்னும் மோசமாக இருக்கும். முழுக்க இந்த ஒரு சிறிய அலட்சியம் என்றாலும் கூட இந்த ஒரு சிறிய அலட்சியம் கூட ஒரு பெரிய அளவிலான விபத்துக்கு வழிவகுக்கும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு கவனக்குறைவாக செயல்படுவது மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. நிகிதா, விவரங்களுக்கு நன்றி பிரவீன்குமார்.